கன்னியை பொறுத்தவரை தப்பு தவறு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய குணம். இந்த குணம்தான் சோம்பேறித்தனமா நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க பேரை கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி அலட்சியம் காட்டக்கூடியவர்கள்ட்ட தனக்கு என்ன மனசுல பட்டுச்சோ, அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற பேர்ல நமக்கு நாமே எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு நல்லது நடக்கட்டுமே நினைச்சு அந்த சுபகாரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணிடுறாங்க, அந்த பிரச்சனையை உள்வாங்கிறாங்க, அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிந்தும் கூட பேச்சுனால தன்னுடைய செயல்னால கன்னிராசிக்காரங்க எதிரிட்ட சிக்கிட்டாங்க அப்படின்னா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளை எந்த சூழல்ல எதிர்கொள்றாங்க, அதுல இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல கன்னி ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எதிரிகள் எந்த சூழல்ல ஏற்படுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உருவாகுறாங்கன்னா எந்த சூழல்ல உருவாறாங்க? அதாவது ஜோதிடப்படி எதிரி பாவகம் அப்படின்னே ஒண்ணு இருக்குங்க. அதை ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்றோம். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி பகவான் எதிரி பாவகமா வர்றார். ராசிக்கு அவரே பஞ்சமாதிபதியா வர்றதுனால அவர் எதிரித்தன்மையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப கன்னிராசிக்காரர்கள் கன்னி லக்னத்திலே பிறந்திருந்தாங்கன்னா தான் 6க்கு அதிபதியா சனி பகவான் வருவார். கன்னிராசிக்காரர்கள் பிறந்த லக்னம் மாறுபடுது. உதாரணமா கன்னி ராசி, நான் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு எதிர்பாவமா வந்துடுவார். அப்ப பாருங்களேன், கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் ராசி எனக்குரிய ராசி அதிபதி புதனே எதிரியாக வர்றாருன்னா எப்படி இருக்கும்? நமக்கு நாமே எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலை கொண்டு வந்து சேர்ந்து. ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரைங்க ஒரு எதிரி விஷயத்துல யாரையுமே சண்டை போட மாட்டாங்க, மனசு நோக காயப்படுத்த மாட்டாங்க. ஆனா மறைமுகமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பானவர்கள், இவர்கள் மேல் வெறுப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடியவங்க, வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரியா அப்படியே உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்களே ஒரு கட்டத்துல நேரடி எதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து நிற்பாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னு சொன்னா, படக்குன்னு பேசினோம், உண்மையை சொன்னோம், நல்லா இருக்குன்னு நினைச்சோம், இவங்க எப்படி இதை தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான். கன்னியை பொறுத்தவரை தப்பு தவறு எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய குணம். இந்த குணம்தான் இவர்களுக்கு மறைமுகமான எதிரிகளையே உருவாக்கக்கூடிய சூழலை கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாக்குது. அப்போ கன்னிராசிக்காரர்கள் தங்களோட கருத்தை வெளிப்படையாவே சொல்லி மாட்டிப்பாங்களா சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கருத்து கண்டாயிர மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கருத்து திணிப்பு, கருத்து சொல்வது, அதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. கன்னிட்ட ஒரு குணம் உண்டு. ஒரு வேலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை டிசிப்ளினா, ஒழுங்கா, ஒழுக்கமாக, சோம்பேறித்தனம் இல்லாம, அலட்சியப்படுத்தாம, அலைச்சலை கொடுக்காம ஸ்மார்ட்டா கிளீனா செய்யணும். இது கன்னிராசிக்காரர்களுடைய குணம். அந்த வேலையை கெடுக்கிற விதமா, அந்த வேலை இவங்க பார்க்கறத பொறுத்துக்காம சோம்பேறித்தனமா நான் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க பேரை கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி அலட்சியம் காட்டக்கூடியவர்கள்ட்ட முகத்துக்கு நேரம் உன் செயல்பாடு சரியில்லை, உன் கூட சாகுவாசம் நமக்கு வேண்டாம், ஒன்னால நமக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்றது எப்படி தப்பாகும்? அந்த இடத்திலே கன்னிராசிக்காரர்கள் கருத்து சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அவங்களுடைய வேலை நடக்கலை அப்படிங்கிறத விட நான் பொறுப்பு எடுத்துக்கிட்ட வேலை, நான் அதை வழி நடத்தக்கூடிய வேலை, எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை, அந்த வேலையினால பல விஷயங்களை நடக்க வேண்டிய சூழல் இருக்கு, அது ஒரு இடத்துல தப்பாச்சுன்னா எல்லா விஷயமும் டோட்டலா கெட்டு போயிருமேங்கிற அதீத அக்கறையினுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் கன்னிராசிக்காரர்கள் தொழில் செய்யற இடத்துல எதிரிகளை, பிரச்சனைகளை உருவாக்கிக்கக்கூடிய இடம். குடும்பத்தை பொறுத்தவரை கன்னி அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம். காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாகவே கன்னி ராசிக்காரர்கள் பிறந்து லக்னத்திற்கு பாதகமான 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அவங்களுக்கு ஆட்சி உச்ச நிலையில இருக்கும்போது எப்பயுமே சொல்லுவாங்க, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், ருணரோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், 6, 8, 12 கூடிய கிரகம் ஜோதிடப்படி லக்னத்தின் அடிப்படையில கெட்டு போகணும். மாறா அந்த கிரகங்கள் ஆட்சி உச்ச வலுவான நிலையில் இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் தொந்தரவு உருவாகும்.
அதுல கன்னியை பொறுத்தவரையும் 4-7 குரு பகவான் இவர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுத்துறார். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு லக்னத்திற்கும் குரு பாதகாதிபதியாக வந்தா குடும்பத்துக்குள்ளேயும் ஒழுங்க சொல்லி, குடும்பத்துக்குள்ளேயும் கடைங்கப்ப வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி, குடும்பத்துக்குள்ளேயும் வழி நடத்துறேங்கிற பேர்ல தனக்கு என்ன மனசுல பட்டுச்சோ, அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற பேர்ல கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சினால வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நல்லதை சொல்லி எதிரிகளை சுமந்து கொள்கிறார்கள். ஆக கன்னியை பொறுத்தவரையும் வெளிப்படையான பேச்சு, வெள்ளந்தித்தனமான கருத்துக்கள், உறுதியான கருத்து, அந்த கருத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறது, அதை வார்த்தை போராக செவ்வாய் சில நேரங்கள்ல மாத்தி விடுவார். கன்னிராசிக்காரர்களுக்கு 3 செவ்வாய் அவரே அட்டமாதிபதியாக வர்றதுனால லக்கணத்திற்கும் அவர் பாவியாக இருந்தா அந்த பேச்சு கருத்து அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல பெரிய பிரச்சனையாகி கன்னிராசிக்காரர்கள் ஏண்டா எனக்கு போய் புத்தி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மனசுக்குள்ள நொந்து போகக்கூடிய சூழல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகும். இந்த புதனும் செவ்வாயும் யுத்தப்படும் பொழுது கன்னிராசிக்காரர்களுடைய வார்த்தையில போர் வெடிக்குங்க. கன்னிராசிக்காரர்களுடைய பேச்சுனால சண்டைகள் வந்துருங்க. கன்னிராசிக்காரர்களுடைய அமைதி செவ்வாயினால கெட்டு போயிருங்க. ஆக செவ்வாய் என்பது சகோதர உறவுகளை குறிப்பது, செவ்வாய் என்பது பூமி தத்துவத்தை குறிப்பது, செவ்வாய் என்பது மண்ணு நிலம் புலம் பூமி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய கிரகமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுடைய மனம் என்பது மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலையும் சகோதர உறவுகள்னாலையும் புத்திரர்கள்னாலையும் சம்பந்தி வழி உறவுகள்னாலையும் அதீதமான கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை கன்னிராசிக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல்ல வந்துடும். குரு என்பது பணம் சம்பந்தப்பட்ட கிரகம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லது நடக்கட்டும் நினைச்சு, சுபகாரியம் நடக்கட்டும் நினைச்சு கன்னிராசிக்காரர்கள் எந்த ஆவணங்களும் இல்லாமல் ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஒரு எதிரியை சம்பாதிக்கக்கூடிய சூழல்ல சிக்கி தவிப்பாங்க. அண்ணன் பிள்ளை தானே, தங்கச்சி பிள்ளை தானே, சித்தி பிள்ளை தானே, அதை சுபகாரியத்தை நான் முன்ன நின்று நடத்துறேன்னு சொல்லி, யாருமே பார்க்காத பிள்ளைக்கு நம்ம போய் நின்று பேசுவோமியான்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவன் வாழாம போனதுக்கு கன்னிராசிக்காரர்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா? ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு நல்லது நடக்கட்டுமே நினைச்சு அந்த சுபகாரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு அவங்களே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இவங்க தான் கொண்டு போய் மாட்டி விட்டாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு எதிரியாக செயல்படுவதை பார்த்துக்கிறோம். ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிரி என்பது இவங்க அதீதமாக செயல்படுத்திய பேச்சு, அக்கறை, கவனிப்பு, இதெல்லாம் கன்னிக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய ஸ்ட்ராங் பாயிண்ட். கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் சொன்னீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எந்த சூழல்ல எப்படி உருவாக்குறாங்க? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை பொறுத்தவரை எப்படி உருவாகுறாங்க அப்படின்னா, உண்மை பேசுற குணத்தினால எந்த விஷயத்தையும் நேரடியாக மோதக்கூடிய அந்த குணம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை உருவாக்குது. ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை அனலைஸ் பண்ணிடுறாங்க, அந்த பிரச்சனையை உள்வாங்கிறாங்க, அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிந்தும் கூட சில நேரங்களில் கன்னிராசிக்காரர்கள் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலான்னு அமைதி காப்பாங்க. அது எதிராளிகளுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்மளை காமிச்சு கொடுத்துருவாங்களோ, நம்மள்ட்ட பேச மாட்டாங்களோ, நம்மள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய குதர்க்கமான புத்தி, அவர்கள் பின்னால் பின்னக்கூடிய சதி வலைதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மறைமுகமான எதிரிகளை உருவாக்கும். கன்னிராசியினுடைய மனம் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனம். கன்னிராசிக்காரர்களுடைய ஒரு குணம் திட்டம் வகுக்கக்கூடிய குணம். கன்னிராசிக்காரருடைய குணம் காத்திருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய குணம். கன்னிராசிக்காரக்கூடிய குணம் என்பதே பிளான் பண்ணு, திட்டமிடு, அதுக்கப்புறம் செயல்படு. இது கன்னியினுடைய தாரக மந்திரம். இவங்க திட்டமிடுறாங்க, பிளான் பண்றாங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்களே, உளர மாட்டேங்கிறாங்களே, பேச மாட்டேங்கிறாங்களே, ஏதோ அமைதி காக்குறாங்களே, இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கே, இது என்னைக்கோ வெடிக்க போகுதே அப்படின்னு நினைச்சு எதிரிகள் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இவங்களை எப்படியாவது சதை வலையில சிக்க வைக்கலாம் நினைச்சு இவங்களை காட்டி கொடுப்பதற்கு ஆவணங்களை திரட்டும் பொழுது எந்த ஆவணத்திலும் ஒருத்தர் சிக்காம இருக்கிறாங்கன்னா, எந்த டாக்குமெண்ட்லையும் மாட்டிக்காம இருக்காங்கன்னா, எந்த பேச்சிலும் கவனமாக இருக்கிறாங்கன்னா, எந்த இடத்துலையும் இவங்களுக்கு சிக்க வைக்காத சூழல் உருவாகுதுன்னா புதன் ஜாதகத்திலே வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை பேச்சுனால தன்னுடைய செயல்னால கன்னிராசிக்காரங்க எதிரிட்ட சிக்கிட்டாங்க அப்படின்னா புத பகவான் அவங்களுடைய சுய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டுட்டார்னு அர்த்தம். ஆக புதன் வலுவாக இருக்கும் பட்சத்திலே கன்னிராசிக்காரர்கள் மறைமுக எதிரியாவது மண்ணாங்கட்டியாவது சமாளித்து விடுவார்கள். அதே நேரத்துல புதன் பாதிப்பா இருக்கும்போது கன்னிராசிக்காரங்க மறைமுக எதிரியை கண்டு கொஞ்சம் அஞ்ச வேண்டிய சூழல் உருவாகும். முறையான இறை வழிபாடுகள் இருந்தா மட்டும்தான் கன்னிராசிக்காரவங்க மறைமுக எதிரியை ஜெயிக்க முடியும். கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தவரை எதிரிகளை வெல்வதற்கு இறைவனிடத்துல போறதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எதிரி உருவாயிட்டாங்க அல்லது எதிரி உருவாகுறாங்க அப்படின்னு நினைச்சு கன்னிராசிக்காரர்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய மௌனம், உங்களுடைய நிதானம் தான் உங்களுடைய பலம். அது எதிரி பார்த்து நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு நினைச்சா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி.
உங்களுக்கு எதிரி உருவாகிற இடமே நீங்க மெதுவா யோசிக்கிறீங்க, நிதானமா யோசிக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் முடிவை தீர்க்கமா கட்டிருவீங்கிற பயம்தான் எதிரியை மறைமுகமா உங்களுக்கு உருவாக்குது. அந்த முடிவுல நீங்க என்னைக்குமே பின்வாங்காம இருங்க. நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரிகளுடைய அழிவை சந்தித்து இவர்கள் வெற்றி பெறுவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதியா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரியோ தெரியாத எதிரியோ எதிரிகள் உருவாயிட்டாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கு இவங்க என்ன வழிபாடு செய்யணும்? பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது உண்டு, உங்கள் ராசிக்கு 6 சனி பகவானா வர்றதுனால சனி பகவானுடைய ஸ்தலங்களையும் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளையும் இவர்கள் எதிரி தாக்கத்திலிருந்து வெளியில வருவதற்கு வழிபாடு செய்யலாம். லட்சுமி நரசிம்மரை கன்னிராசிக்காரங்க உபாசனை பண்ணலாம். ஆனா இது எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது. லக்னத்தினுடைய அமைப்பை பொறுத்து 6க்கு அதிபதி மாறுபடுவார். அந்த 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்துதான் கன்னிராசிக்காரர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் உருவாகும். கன்னிராசிக்காரர்கள் விஷயத்துல இந்த எதிரிகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு சூட்சம வழிபாடு பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எதனால ஏற்படுறாங்க, இவர்களுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, கன்னிராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை எதிர்கொள்றீங்க, இதனால் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.